தமிழ்நாட்டுல மயோனைஸ 1 வருடத்துக்கு தடை பண்ணியிருக்காங்க. பொதுவாவே இந்த மயோனைஸ் அப்படிங்கிறத பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஷவர்மா சாப்பிடுற நெறைய பேரு இந்த மயோனைஸ்க்காக தான் ஷவர்மாவே சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மயோனைஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா, நமக்கே ரொம்பவே அதிர்ச்சியா தான் இருக்கும். நீண்ட நாட்களாகவே இந்த மயோனைஸ் எப்ப பிரபலமாக ஆரம்பிச்சோ, அப்பயிலிருந்தே மருத்துவர்கள் எல்லாம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள குறித்தும், இத சாப்பிடக்கூடாது அப்படின்றது குறித்தும் ரொம்ப நாட்களா அறிவுறுத்திட்டு தான் இருக்காங்க. குறிப்பா இந்த மயோனைஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த மயோனைஸ் அப்படிங்கிறது சமைக்காத முட்டை மற்றும் எண்ணெயை அதிக அளவுல பயன்படுத்தி தான் இதை தயாரிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சமைக்காத முட்டையில இருக்கக்கூடிய அந்த சால்மோனல்லா அப்படிங்கிற பாக்டீரியானால நம்ம வயிற்றுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். வயிற்றுல நிறைய தொற்று வியாதிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி எண்ணெய் அதிக அளவுல இருக்கிறனால உடல் பருமன் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால தான் மருத்துவர்கள் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா தான் தமிழ்நாடு அரசும் உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு தர நிர்ணயம் சட்டம் 2006 30A2 படி இந்த மயோனைஸை 1 ஆண்டுக்கு தடை விதிச்சு உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் மயோனைஸ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க.